அதெல்லாம் பூரி சப்பாத்தின்னு சாப்பிடாம இதை மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், சோள ஸ்டப்பிங்கோட அருமையான ஸ்நாக்ஸு, ஜவ்வரிசி அவல் வச்சு அருமையான ஸ்நாக்ஸு. வாங்க சாப்பிட்லாம். சாயந்தரம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு ரெசிபி பார்த்துடலாம். மாலை நேர உணவு சூப்பராக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு, ஆஃபீஸ் விட்டு வர வரவங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க பார்க்கலாம். 1½ கப்பு அவுள்மா, இந்த கப்பால் 1½ கப்பு அவல் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு ஜவ்வரிசி, எந்த ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அவளையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, பவுடராக அரைக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம். இப்போது 2 உருளைக்கிழங்க துருவி வச்சுருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம். எண்ணெயும் ஊற்ற வேணாம், தண்ணியும் ஊற்ற வேணாம். அடி பிடிக்காமல் இதை கிண்டி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அதில் உள்ள தண்ணி வற்றுறதுக்காக ஒரு 5 நிமிஷம். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக இதை கிண்டி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்கா மீண்டும் மீண்டும் செஞ்சு கேட்பாங்க. இதெல்லாம் பீச்சில் கடையில் ரொம்ப விலை. வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம வீட்லேயே தயார் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் அடக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை ஆற வச்சிடலாம். ஆறட்டுங்க. ஆறினோன்னா அந்த மாவில் சேர்த்துடலாம். அவல் ஜவ்வரிசியை அந்த மாவில் இது சேர்த்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சீரகம் கொஞ்சம், மல்லிக்கீரை, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்தாச்சு. இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க. இந்த இதில் இருக்கிறத போதும். பத்தலைன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த கடாயை எடுத்து வச்சிடமா. கடாய் சூடு வந்ததும் இதை கேரட்டு துருவுனது, சோளம், இது குடமிளகாய், இது 3ஐயும் லேசாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றல, சும்மா தான் பாயில் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி லேசாக பாயில் ஆகட்டும். உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு இதுக்கு, இந்த காய்கறிக்கு வேண்டிய உப்பு
பசங்க காய்கறின்னா சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாக்கா இன்னும் கொண்டாந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதில் மல்லிக்கீரை கொஞ்சம் கூடவா போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். மல்லிக்கீரை சேர்த்துடலாம். ஸ்டப்பிங் ரெடி. அடுப்பு அடக்கிடலாம். 2 நிமிஷம் தான் அது பாயில் பண்ணும். இது உருண்டைகளாக உருட்டியாச்சுமா. இது ஒரு 5 உருண்டைக்கு வந்துச்சு. கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சிட்டு உருட்டினேன். இப்போ மாவை ஓரம் வெடிப்பு இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க. நான் ஒரு பட்டர் சீட்டு போட்டு அது மேலே வச்சுருக்கேன். இது நல்லா கட்டையால் உருட்டிக்கலாம். ஆனால் வெடிக்கத்தான் செய்யும், பார்த்து வெடிக்காமல் ஓரத்தை அமுக்கி விட்டு வச்சுக்கலாம். இதை தட்டிட்டு அப்படியே கத்தியால் இதை 2 நடுவு சமமாக வெட்டிக்கோங்க. சமமாக வெட்டிட்டு எடுக்கிற அளவுக்கு சமமாக வெட்டிடுங்க. இப்போ அந்த ஸ்டப்பிங்கை வச்சிடலாம். ஸ்டப்பிங்கை வச்சு இதை மூடி போட்டு அப்படியே மூடிடுங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஸ்டப்பிங் நிறையா வைக்க முடியல. ஓரத்தில் போகாமல் அப்படி அமுக்கி விட்டு வச்சுருங்க. இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடு வந்துருச்சு. இதை அப்போ போட்டு எடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பொரித்து எடுத்துடலாம். இது எண்ணெய்லாம் உரியாது. அப்படியே வேகட்டமா. மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்கம்மா. அதான் கையில் ஒட்டாமல் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 எடுத்துருக்கேன். இன்னும் 2 போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சுங்க. இவங்க பச்சை சட்னியோட க்ரீன் சட்னியோட மாலை நேர ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு அசத்துங்க, பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது பீச்சில் ஒன்று 100 ரூபா விற்கமா. நம்ம செஞ்சாக்கா குறைச்ச காசில் சத்தான உணவை செஞ்சு பிள்ளைகளுக்கும் நம்மளும் சாப்பிட்லாம். டமாட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம், பச்சை சட்னி வச்சு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.